தொட்டது பானின் விலை 300 ரூபாய்க்கு விற்க தீர்மானம். தலைமறைவாகியுள்ள பிரபல சாமியாரான நித்யானந்தா ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம். போராட்டத்தில் ஈடுபட்ட 80 பேர் நாட்டை விட்டு தப்பியோட்டம். அரசியலுக்குள் நுழைய உள்ள கோட்டா மாறுபட்ட கருத்துக்களை வெளியிடும் அரசியல்வாதிகள். கோட்டாவின் மீள் வருகை தொடர்பாக கருத்து வெளியிட மறுத்தார் முன்னாள் பிரதமர் மஹிந்த. நீண்ட நாட்களுக்கு பின்னர் இலங்கை திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவின் அரசியல் பிரவேசம் தொடர்பில் பல செய்திகள் வெளியாகிய நிலையில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சீதா அரம்பேபொள்ள தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவோ அல்லது வேறு யாரோ இதுவரையில் தனது உறுப்பினர் பதவியை கோரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் கோடபாய ராஜபக்ச நாடாளுமன்றத்துக்கு வருவதில் நம்பிக்கை இல்லை எனவும் கட்சிக்குள் அவ்வாறான பேச்சுக்கள் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோடபாய ராஜபக்ச நாடாளுமன்றத்திற்கு வருவார் என்ற வதந்தி சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட பொய்யாக இருக்கக்கூடும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கோடபாய ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டால் நாட்டில் மீண்டும் ஒரு குழப்ப நிலை உருவாகக்கூடிய நிலை தோன்ற வாய்ப்புள்ளதாகவும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி என்ற ரீதியில் கோடபாய ராஜபக்சவை பாதுகாப்பது அரசின் கடமை என்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மீண்டும் நாடு திரும்பியுள்ள கோடபாய ராஜபக்சவுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகளை அரசு வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மீண்டும் அரசியலுக்குள் வருவது தொடர்பில் அவரே முடிவெடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டார். 3 வாரங்களாக தாய்லாந்தில் தங்கியிருந்த கோடபாயோவின் பாதுகாப்பை இலங்கை அரசு உறுதி செய்ததை அடுத்து அவர் மீண்டும் நாடு திரும்பியுள்ளார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தின் ஊடாக கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று நள்ளிரவு 11:48 மணியளவில் வந்தடைந்துள்ளார். கோடபாய ராஜபக்சவின் துணைவியாரும் நாடு திரும்பியுள்ளார். இதேவேளை அமைச்சர்கள் மற்றும் சில அரசியல்வாதிகள் கோடபாய ராஜபக்சவை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றிருந்தனர். அதன் பின்னர் அவர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அரசால் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் மனித உரிமை மீறல்களுக்காக கோடபாய ராஜபக்ச மீது வழக்கு தொடர காத்திருக்கின்ற நிலையில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினரானால் அந்த வழக்குகளில் இருந்தும் சில தனிநபர்களிடம் இருந்தும் தப்பிக்கலாம் என்ற நோக்கத்துடன் அவரை தேசிய பட்டியல் ஊடாக அரசியலுக்குள் கொண்டுவர மொட்டு கட்சியினர் வியூகம் வகுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் அரசியலில் ஈடுபடுவது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச சிறந்த முடிவொன்றை எடுப்பார் என்று முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்தார். கோடபாய ராஜபக்ச பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு மஹிந்த ராஜபக்ச பதிலளிக்க மறுத்துள்ளார். பொதுமக்களின் ஆர்ப்பாட்டம் காரணமாக இலங்கையிலிருந்து வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச இன்று மீண்டும் நாடு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச நாடு திரும்பியுள்ள போதிலும் அவர் மீண்டும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாளக கொடகேவா தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கோடபாயவின் வியட்மா அமைப்பின் பலமான அங்கத்தவராக நாளக கொடகேவா செயல்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கோடபாய ராஜபக்சவை ஜனாதிபதியாக தெரிவு செய்வதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை நாளக கொடகேவா வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கோடபாய ராஜபக்ச ஒருபோதும் அரசியலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் அது தொடர்பாக தன்னிடம் கோடபாய தெரிவித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பல சர்ச்சைகளில் சிக்கி தலைமறைவாகி இருந்த பிரபல சாமியாரான நித்யானந்தா இலங்கையில் அடைக்கலம் வழங்குமாறு கோரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். மருத்துவ சிகிச்சைக்காக இலங்கை வர உள்ளதாகவும் எனவே தனக்கு அடைக்கலம் வழங்குமாறு நித்யானந்தா ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தனது உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் நித்யானந்தா கடிதத்தில் கூறியுள்ளார். பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள நித்யானந்தா கைலாசா என்ற நாட்டை உருவாக்கி அதில் சொர்க்கத்தில் வாழ்வது போல் வாழ்ந்து வருவதாக அறிவித்திருந்தார். இவ்வாறான நிலைமையில் இலங்கையின் மருத்துவ சிகிச்சைக்காக அடைக்கலம் கூறியுள்ளார். அத்துடன் சிகிச்சைக்கான முழு செலவையும் தனது சொர்க்க பூமியான கைலாசா ஏற்றுக்கொள்ளும் என்றும் நித்யானந்தா தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டம் இடம்பெற்ற காலத்தில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பிரபல வர்த்தகர்கள் உள்ளிட்ட 80 பேர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றவர்கள் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். எனவே இவர்களை கைது செய்வதற்கு இன்டர்போல் போன்றவற்றின் உதவிகள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர். தங்களுக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக போலி
வெளியான தகவல்களை தூதரகங்களிடம் கூறி இவர்கள் இவ்வாறு தப்பி சென்றுள்ளனர். ஜனாதிபதி மாளிகைக்குள் அத்துமீறி பிரவேசித்து புகைப்படம் எடுத்து அதனை சமூக ஊடகங்களில் பிரசுரித்த பிரபல வர்த்தகர் ஆப்பிரிக்காவுக்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்போராட்டத்துடன் தொடர்புடைய சுமார் 200 பேர் வெளிநாடுகளுக்கு செல்ல தூதரகங்களிடம் விண்ணப்பித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து தொலைபேசிகள், நிலையான மற்றும் கட்டிட தொலைக்காட்சி சேவை வழங்குநர்கள் முன்வைத்த கட்டண திருத்தத்திற்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த கட்டண உயர்வு நாளை மறுதினம் திங்கட்கிழமை தொடக்கம் நடைமுறைக்கு வரும் என்று இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலரின் பெறுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி டயலாக் நிறுவனம் தனது சேவை கட்டண விவரங்களை சற்று முன் வெளியிட்டுள்ளது. 450 கிராம் நிறையுடைய ஒரு ராத்தல் பானின் விலையை 300 ரூபாவாக விற்பனை செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பை அடுத்தே இத்தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது கோதுமை மா தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. பேக்கரி உற்பத்தி பொருட்களுக்கு கோதுமை மா பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் கோதுமை மாவுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயபர்தன குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையிலிருந்து கொழும்புக்கு 50 கிலோகிராம் கோதுமை மா மூட்டை ஒன்றை கொண்டு செல்வதற்கு ஒரு மூட்டைக்கு 300 ரூபாவுக்கு மேலதிகமாக ஜனமண்டு அறவிடப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் திருகோணமலையிலிருந்து மருதானைக்கு கடந்த காலங்களில் தொடருந்தில் கோதுமை மா கொண்டு செல்லப்பட்டதாகவும் தற்போது தொடருந்தில் கோதுமை மா கொண்டு செல்வது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கோழி பண்ணைகளுக்கு வருகை தரும் மொத்த வியாபாரிகளுக்கு ஒரு முட்டையை 46 ரூபாவுக்கு விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை கோழி வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நெருக்கடியான காலத்தில் இலங்கையிடம் எந்தவிதமான திட்டமும் இல்லாத போது இந்தியா மட்டுமே பங்காளியாக பல உதவிகளை வழங்கியிருந்ததாக இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த முரபடு சுட்டிக்காட்டியுள்ளார். நெருக்கடியான நிலையில் நாடு சர்வதேச நாணய நிதியத்தை அணுகுவதற்கு அண்டை நாடான இந்தியா அளித்த ஆதரவுக்கு இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த முரபடு நன்றியும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இவ்வாறு நன்றி தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ள நிலையில் மேலும் பல நாடுகள் உதவிகளை வழங்கும் என்று இலங்கை எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் பணிப்பாளர் அளவிலான ஒப்பந்தம் இலங்கைக்கு நம்பிக்கை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதி கையளிப்பு காணப்படாத நிலையிலும் இந்த உடன்படிக்கை இலங்கைக்கு நம்பிக்கையை அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜப்பான் போன்ற முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வரக்கூடும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் துறைமுக நகரமான திருவண்ணாமலையை எரிசக்தி மையமாக மேம்படுத்துவது குறித்து இந்தியா ஆராய முடியும் என்றும் இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த முரகொட குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கைக்கு ஆதரவளிக்க ஏனைய நாடுகளுடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கையுடன் கடன் ஒப்பந்தத்தை எட்டியுள்ள நிலையில் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு குறித்து அனைத்து கடன் வழங்குனர் நாடுகளுடன் கலந்துரையாட ஒன்றிணையுமாறு ஜப்பானிய நிதி அமைச்சர் நேற்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கமைய சீனா மற்றும் இந்தியா உட்பட அனைத்து கடன் வழங்கும் நாடுகளும் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கூடுவது முக்கியம் என்று ஜப்பானிய நிதியமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் சீனாவின் நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார். இலங்கை எதிர்கொள்ளும் சிரமங்கள் மற்றும் சவால்கள் குறித்து சீனா உன்னிப்பாக அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா தம்மால் இயன்ற உதவிகளை வழங்கியுள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் முறையான தீர்வுகளுக்காக இலங்கையுடன் கலந்தாலோசிப்பது தொடர்பாக சில நிதி நிறுவனங்களுக்கும் சீனா ஆதரவு அளித்துள்ளதாக சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். பலாலி விமான நிலையத்தை காரணம் காட்டி தமிழர்களின் நிலங்கள் சுவீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவ்வாறான நிலங்கள் தென்னிலங்கை வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக வலிவடக்கு மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் வரிச்சலுகை வர்த்தக நிலையங்களை அமைப்பதற்காக நேற்று பலாலி ஒரு குழுவினர் வருகை தந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம் 2019 ஆண்டு திறக்கப்பட்ட போதும் 6 மாதங்களிலேயே மூடப்பட்டது. விமான நிலையத்திற்காக பயணப்பாதை தமிழ் மக்களின் சொந்த நிலத்துக்கு நடுவே உரிமையாளர்களின் அனுமதி இன்றி அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே விமான நிலையத்தை அண்டிய நில உரிமையாளர்களுக்கு விமான நிலையத்தை அண்டிய பகுதியில் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் 2019 ஆண்டு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். இவ்வாறான சூழலில் யாழ்ப்பாண விமான நிலையம் அருகே கடை தொகுதி அமைப்பதற்காக 4 தென்னிலங்கை நிறுவனங்கள் நேரில் வந்து பார்வையிட்டு திரும்பியுள்ளனர். இதன் அடிப்படையில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் நிலங்கள் ஆக்கிரமித்துள்ள படையினர் மக்களின் அபிவிருத்தி பயன்பாடு என்ற பெயரில் கையகப்படுத்தியுள்ளனர்.
இந்நிலையில் தற்போது தென்னிலங்கை வர்த்தகர்கள் பலாலி விமான நிலையத்தை அண்டிய பகுதிகளை பார்வையிட்டு சென்றுள்ள நிலையில் மக்கள் பல கேள்விகளை எழுப்பியுள்ளனர். சிங்களவர்களை ராணுவம் அடக்க முற்படும் போது அதற்கு எதிர்ப்பு வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தமிழ் மக்கள் அடக்கப்படுகின்ற போது ஏன் அவ்வாறு எதிர்ப்பை வெளியிடவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் ஒன்றின் போது மக்கள் மத்தியில் இருந்து இனவாதத்தை துடைத்தெறியும் கொள்கை உருவாக்கி அதன் மூலம் நாடாளுமன்றத்துக்கு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படும் வரை இந்த நாடாளுமன்றத்தை தமிழ் மக்கள் நம்ப முடியாது. எனவே எதிர்க்கட்சித் தலைவரிடம் இருந்து புதிய மாற்றங்களை எதிர்பார்ப்பதாக கஜேந்திரகுமார் குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்ற உள்ளவர்களின் முடிவுகள் காரணமாகவே நாடு இந்த நிலைக்கு சென்றுள்ளதால் நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களே மக்களின் எதிரிகள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் வடக்கு கிழக்கில் உள்ள மக்களின் வறுமை தொடர்பாக யாரும் கணக்கு எடுப்பதில்லை என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். வடக்கு கிழக்கு மக்களின் பொருளாதார பின்னடைவுக்கு ராணுவ ஆக்கிரமிப்பு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் 14 குடிமக்களுக்கு ஒரு ராணுவ என்ற ரீதியில் ராணுவத்தினரின் பிரசனம் அமைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வார இறுதிக்குள் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பிலான இறுதி முடிவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிக்க உள்ளதாக இலங்கையின் ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை அமைப்பது மற்றும் ராஜாங்க அமைச்சர்களை நியமிப்பது தொடர்பில் அறிவிக்க உள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதி பங்கேற்க வேண்டியுள்ளமையினால் சர்வகட்சி அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது தாமதமாகியுள்ளதாக ஜனாதிபதியின் ஆலோசகர் சாகல ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறாயினும் அடுத்த வாரத்துக்குள் ராஜாங்க அமைச்சர்களின் நியமனத்தை இறுதி செய்வதற்கும் அத்துடன் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கும் ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் அரசியல் கட்சி தலைவர்களுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதிக்கும் சமூக ஜன பலவேகவுக்கும் இடையிலான கலந்துரையாடலில் சஜித் பிரேமதாசவும் அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் சர்வகட்சி வேலை திட்டத்திற்கு நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளை அழைத்து அது தொடர்பான அறிக்கையை கடந்த மாதம் அமைச்சரவையில் சமர்ப்பித்தார். ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களை கொன்று குவித்த சிங்கள தலைவரின் மகனே இந்த சஜித் பிரேமதாச என்று ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவும் அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க சபையில் நேற்று தெரிவித்திருந்தார். தமிழ் மக்களின் வீடுகளையும் சொத்துக்களையும் எரித்து 30 வருட யுத்தத்துக்கு வழிவகுத்தவர் ரணசிங்க பிரேமதாச. அத்துடன் 60,000 இளைஞர்களை கொன்று குவித்தவரும் ரணசிங்க பிரேமதாசவே. எனவே இதனை மறந்து அடக்குமுறைகளை பற்றி அவரது மகனான சஜித் பிரேமதாச அதிகமாகவே பேசுகிறார். எதற்கெடுத்தாலும் ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீது குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சியினர் உக்ரைன் யுத்தத்தால் இதனை விட மோசமான பொருளாதார நிலைமை எதிர்காலத்தில் எதிர்கொள்ள நேரும் போது ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீது தான் பழி போடுவார்கள். நாட்டின் நிலைமை மிக மோசமாக காணப்படுகின்றது. இத்தகைய நிலையில் 6 அடிப்படை விடயங்களை உள்ளடக்கி இடைக்கால வரவு செலவு திட்டத்தை ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்துள்ளார். நாட்டின் இன்றைய நெருக்கடி நிலை நேற்று ஏற்பட்டதல்ல. இது தொடர் பொருளாதார நெருக்கடி. அந்த வகையில் எதிர்க்கட்சியில் சிலர் முட்டுக்கட்சியை குறை கூறுவது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது. நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் கடந்த சில மாதங்களாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருவது தொடர்பில் காவல்துறை ஊடக பிரிவு விளக்கம் அளித்துள்ளது. கல்கிசை காவல் பிரிவுக்குட்பட்ட 20 பகுதிகளில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட 3 குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் 22, 32 மற்றும் 28 வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் ரத்மலானி மற்றும் வாதுவை பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடம் இருந்த தங்க ஆபரணங்கள், தொலைபேசிகள் மற்றும் 30,000 ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளது. ஹம்பகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 24 மற்றும் 27 வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் கனிவுள்ள பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இலங்கையில் கடந்த சில மாதங்களாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இதன் பின்னணி தொடர்பில் காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாத்தேஜகர் நேகால் தல்துவ ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ளார். கடந்த மே 31ஆம் தேதி தொடக்கம் நாட்டின் பல பகுதிகளில் பதிவாகும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் வெளிநாடுகளில் இருந்து நாட்டின் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் தரப்பினரால் வழிநடத்தப்படுகின்றன என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.